நமஸ்காரம். ஒருத்தருக்கு ஒரு சின்ன வியாதி, உடம்பு சரியில்லை. அதற்குரிய ஒரு டாக்டரிடம் காட்ட வேண்டும். அவர் இருக்கும் ஏரியாவில் யார் நன்றாக பார்க்கக்கூடிய டாக்டர்னு அவருக்கு தெரியவில்லை. அதனால் தன்னுடைய நண்பர், அவரும் ஒரு வைத்தியர், ஆனால் அவர் எங்கோ தூரத்தில் டெல்லியில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் அடிக்கடி பேசிக் கொள்வார்கள். இவர் அவருக்கு போன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஒரு 10 நாளா உடம்பு சரியில்லை, இது ஒரு டாக்டர் இடத்துல காட்டணும், ஆனா நாம் என்னவோ சொல்லும் போதே ஒரு நல்ல டாக்டராக சொல்லுன்னு தான் சொல்லுவோம். எல்லாரும் நல்ல டாக்டர்கள் தான், ஆனால் ஒரு பேச்சு வழக்கம் அப்படி ஆகிவிட்டது. அவருடனே எனக்கு இவரை தெரியுமே அவரை தெரியுமே என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க வேணும். அதற்கு முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன், என்னால ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாது. நான் இருப்பது சென்னை, எங்க ஏரியாவுக்கு பக்கத்திலே யாரான் இருந்தால் சொல்லவும். அப்படி இருந்தா எனக்கும் போயிட்டு வருவதற்கு வசதி. டிராபிக் எல்லாம் கூடிவிட்டது. நீ பாட்டுக்கு எங்கேயானு சொல்லாதே என்று நண்பனிடத்தில் சொன்னார். நண்பன் நாளை கூப்பிடுகிறேன்னு சொன்னார். விசாரித்து விட்டார். மறுநாள் கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த அட்ரஸில் ஒரு வைத்தியர் இருக்கிறார், என்னோடு கூட படித்தவர், அவரிடத்தில் பேசியிருக்கிறேன், நீ போய் பார்க்கலாம் என்று சொன்னார். அது எந்த அட்ரஸ் அனுப்பு, வீட்டுக்கு எவ்வளவு தூரம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அனுப்பித்தார். என் தெருவுக்கு பக்கத்து தெரு. இவர் யார் பேசிக் கொண்டிருக்கிறாரோ, யார் இந்த நோயை காட்ட வேண்டுமோ அவருடைய தெருவுக்கு பக்கத்து தெரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நண்பனை கூப்பிட்டார். பரவாயில்லை, நீ எங்கோ இருக்கிறாய், பக்கத்து தெருவில் இருக்கும் வைத்தியரை எனக்கு தெரியவில்லை, நீ எங்கிருந்தோ ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாயே, அவர் எனக்கு பக்கத்து தெருன்னு தெரியுமா? அவர் சொன்னார், அவ்வளவு துல்லியமாக எல்லாம் எனக்கு தெரியாது, உன்னிடம்னு சொன்னேன். சரி, இங்க இருக்கிறாரே, விசாரித்தேன், அவர் இருந்தார், ஏதோ உனக்கு நல்லதாக போயிற்று, பக்கத்திலே கிடைத்து விட்டார், போய் காமித்துக்கொள். இதுதான் நடந்த உரையாடல். உண்மையாகவே நடந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். பக்கத்து தெருவில் இருக்கிற வைத்தியரை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 மைலுக்கு அப்பால் ஒருத்தரா வந்து சொல்ல வேண்டும். ஆனா அப்படித்தான் நடந்திருக்கிறது. இது வைத்தியருக்கு மட்டும் ஆகாது, ஜாதகம் பார்க்கும் போதும் இப்படித்தான். பொண்ணுக்கு பிள்ளை தேடுவோம், பிள்ளைக்கு பெண் தேடுவோம், யார் இடத்துலயாவது சொல்லி வைப்போம், அவர்கள் ரெஃபர் பண்ணுவார்கள், அது கடைசியில் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கும். ஆனால் அது புரியாமல் எங்கோ கேட்டு தெரிந்து கொள்வோம். இது நான் சொன்னதெல்லாம் இப்ப உதாரணம். இனி விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய உள்ளம், ஹிருதயம், இதயம் இருக்கிறதே, அதற்குள் தான் உள்ளம், மனம் இருக்கிறது. ஆத்மா, ஜீவாத்மா அதில் தான் இருக்கிறோம். பரமாத்மாவும் உள்ளே தான் இருக்கிறார். எல்லாரும் அங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த ஜீவன் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதே இல்லை. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத என்று உபனிஷத் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாருக்கும் அவருக்கு இந்த அவ்வளவு நெருக்கம், ஆனா தெரியவே இல்லை. அதான் வருத்தம். இவ்வளவு பக்கத்தில் இருப்பவரை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பக்கத்து தெரு வைத்தியரை தெரிந்து கொள்ளவில்லையே, அதே போல் கடைசியில் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குரு, ஆச்சாரியன், அவரை போய் பற்றுகிறோம். எனக்கு பரமாத்ம ஞானம் இல்லை, அவ்வளவு ஏன், என்னை பற்றியே ஞானம் இல்லை, நீங்கள் தான் சொல்ல வேணும்னு உடனே நம்மை பற்றி புரிய வைக்கிறார். ஆத்மா என்பது யாரு, பரமாத்மா யாரு, எங்க இருக்கிறார், அவர் நம்மளுக்கு எவ்வளவு நெருக்கமானவர், நம்மிடம் எவ்வளவு எதிர்பார்க்கிறார், எல்லாவற்றையும் மெதுவே எனக்கு புரிய வைத்து
அவர் எங்க இருக்கிறார் தெரியுமான்னு கேட்டேன். நீ எங்க இருக்கிறாயோ காலடி அரை அடியில் இருக்கிறார். ஹிருதயம் எவ்வளவு பெரியது, இவ்வளவு சின்னது. அந்த ஹிருதயத்துக்குள் எத்தனை அடி இருக்க முடியும்? காலடி, அரை அடி, அவ்வளவுதான். அந்த இடைவெளித்தான் இருக்கிறார். இதை அவர் சொன்னவர் 500 மைலுக்கு அப்பால் இருந்தார். அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடியவர் எனக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய பரமாத்மாவை அவர் தான் சொல்ல வேண்டுமானால், ஆமாம், அப்படித்தானே ஜாதகத்திலும் பார்த்தோம், அப்படித்தானே வைத்தியரிடத்திலையும் பார்த்தோம். எங்கோ அவர் இருந்தாலும் அவருக்கு இந்த பரமாத்மா நெருக்கமானவராக இருக்கிறார். இந்த டெல்லி டாக்டருக்கு என் பக்கத்து தெரு டாக்டர் நெருக்கம், அத போல அந்த ஆச்சாரியனுக்கு பரமாத்மா நெருக்கம் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் நான் கேட்டவுடன் இதோ இருக்கிறார்னு சொல்லிவிட்டார். இந்த பரமாத்மா எனக்கும் பக்கத்தில் இருக்கிறார். நல்லதாக போயிட்டு இதுல ஒரு வித்தியாசம். அந்த டாக்டர் பக்கத்து தெருவில் இருந்தார், எல்லாருக்கும் பக்கத்து தெருவில் கிடைப்பார்களா? அல்லது இந்த டாக்டர் அடுத்த ஏரியாவில் இருக்கிறவர் தள்ளித்தான் இருப்பார்? இதெல்லாம் அதுல கஷ்டம். ஆனால் இங்கே இந்த பரமாத்மா எல்லார் உள்ளத்திலும் பக்கத்திலே இருக்கிறார். அங்க எப்படி உலகத்தில் ஒரு டாக்டர் எல்லார் வீட்டு பக்கத்திலும் இருக்க முடியாது, வெவ்வேறு டாக்டர்கள் இருக்கலாம். ஆனால் இங்க இருக்கிற வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, இவருக்கு பெருமை எல்லாருடைய இதயத்திலேயும் அவனவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ரெஃபரன்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்ல வந்தேன். அதிலாவது எந்த வைத்தியர் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரான்னு தேடணும். இங்க தேடவே வேண்டாம், ஈஸி ரெஃபரன்ஸ். ஒரே வைத்தியர் தானே, நோயாளிகள் பலர், வைத்தியர் ஒருத்தர். அதனால் ரொம்ப ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், ரெஃபர் பண்ணுவார்கள். இப்படி நமக்கு அருகேயே கிட்டக்கையே இருந்தாலும் தள்ளி இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் அவரை நமக்கு உரைக்கிறார்ங்கிறதா உண்மை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.